அப்பாடா காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஐயையோ யாருமே இன்னும் வரல, நான் தான் வந்திருக்கேன். அப்பாடா யூனி சாரா வந்துட்டு இருக்காங்க. ஆஹா, ஸ்கூல் காலையில் இப்படி தான் இருக்க மாட்டேங்க, அமைதியாக. குருவிலாம் எவ்வளோ அழகாக கத்திட்டு இருக்கு. இந்த பசங்க வந்தால் பசங்க சத்தம் தான் கேட்குமே. ஹே சோஃபியா, வந்துட்டியா சோஃபியா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சோஃபியா. ஆமாம், மிஸ் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். சரி சோஃபியா, சாரா வந்து கிளாஸ் ரூம் போயிட்டு பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர போயிருக்கிறா. நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம், டைம் ஆகுது, ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ப்ரவுட் டு பி அன் இண்டியன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் போயிட்டு பிளாக்ஸ் 4 கலர் பிளாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேவா, நம்ம வந்து கீழே வந்து இந்தியா ஃப்ளாக் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, இதான் அந்த சஸ்பென்ஸு. கோலம்லாம் எதுவும் போடல, இந்த பிளாக்ஸை வச்சு ஃப்ளாக் தான் செய்ய போகிறோம். ஓகேவா, இங்கே பாருங்களேன், நான் எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இறக்கி வைக்கிறாங்களான்னு பாருங்கள். 2 பேரும் கதை பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நானே கீழே எடுத்து வச்சுட்டு போயிட்டு மீதி 2 கலர்ஸ் இருக்குது, நான் போய் எடுத்து வைக்கிறேன். யூனி, இந்த இடத்த க்ளீன் பண்ணி வை யூனி. ஐயோ அப்பா சாமி, செம்ம வெயிட்டாக இருக்குது. பார்க்க கட்டையாக இருந்தாலும் செம்ம இதாக இருக்குது. ஓகே, ப்ரௌன் எடுத்து வச்சாச்சு, இன்னும் பச்சையும் எடுத்து வச்சாச்சு. அப்பாடா, ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டோம். யூனி, எல்லோரும் வர டைம் ஆச்சு. யூனி, சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். சோஃபியா வா, சோஃபியா ரெடி பண்ணலாம். மிஸ்ஸு வேறு வந்துருவாங்க. பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களா, அதை வந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸு வேறு வந்துட்டாங்கப்பா. சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்டூடெண்ட்ஸ். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி காலையில் 7 மணிக்கெலாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. கிளாஸ்லேருந்து பிளாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. சரி ஓகே, நீங்கள் சொன்ன ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி, அரேஞ்ச் பண்ணி வைங்க 3 பேரும். சோஃபியா, யூனி அண்ட் சாரா 3 பேரும் அரேஞ்ச் பண்ணி வைங்க. நான் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்தியா ஃப்ளாக் மாதிரி பயங்கரமாக ஆக்கி வைங்க. நம்ம கிளாஸ் தான் செம்மையாக பண்ணணும். சரி ஓகேவா? ஓகே மிஸ், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் மிஸ். நீங்கள் போயிட்டு 10 மினிட்ஸ் வாங்கல, அதுக்குள்ளே நாங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடறோம். வாங்கப்பா 2 பேரும். பரவாயில்ல சோஃபியா, இந்த இடத்தெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல தான் எல்லோரும் கோலம் போடுவோம். இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பிளாக்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த ஃப்ளாகு கீழே கரெக்டாக ஃப்ளாகு தான் வரைய போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ஃபங்க்ஷன்னாகவே ஸ்கூல் டைம் செம்ம ஜாலியாக இருக்கும்ல. அங்கெல்லாம் எல்லாம் கலகலன்னு எல்லாம் கதை பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு. வா சாரா அண்ட் யூனி, வாங்க நாம் அரேஞ்ச் பண்ணலாம் ஃப்ளாகை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், ப்ரௌன் எடுக்கலாம். ஏன்னா குச்சிக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் அழகாக செட் ஆகும். ஸோ அப்படியே ஒவ்வொரு இதை அப்படியே வச்சிடலாம். பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்து ப்ரௌன் கலர் இருக்குது. அது அப்படியே கம்பத்துக்காக வந்து இந்த ப்ரௌன் கலரு இது ஃபுல்லாக வச்சுட்டு, அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒயிட் எடுக்கணும். அதுக்கு மேலே வந்து சாஃப்ரான் கலர் வைக்கணும். ஓகேவா, ஒவ்வொரு கலராக வச்சிடலாம். ஓகே, இந்த சாஃப்ரான் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். இந்த பிளாக்ஸ் வர அப்பப்போ இதாகிட்டே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வைக்க போகிறேன் சாஃப்ரான். 1 and 2 வச்சாச்சு. வாவ் சூப்பர். அடுத்தது வந்து இந்த ஒயிட் வைக்கலாம். அடுத்தது ஒயிட்டும் ஒரு 2 கலர்ஸ் நிறையா வாங்கிட்டோம், பட் 2 கலர்ஸே போதும் மாட்டேக்கல. சரி ஓகே, செம்மையாக இருக்குது. வந்து லாஸ்ட்டு வந்து க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீனுக்கு 2 கலர்ஸே போதும். வாவ், இப்பயே பாருங்களேன், இந்தியா ஃப்ளாகோட லுக்கு வந்துருச்சு. செம்மையாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள். ஓகே, சீக்கிரமாக செட் பண்ணிட்டோம். இப்போ ஓவரால் லுக்கு பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது. யூனி, செம்மையா இருக்கு யூனி. இந்தியா ஃப்ளாக் வந்துருச்சு. செம்மையா லுக்காக இருக்குல்ல. ஆமாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்னது? அசோகா சக்கரா. ஆமாப்பா. இவ்வளோ ஞாபகம் வச்சோமே, மண்டை மேலே இருக்க கொண்டைய மறந்த மாதிரி இந்த அசோகா சக்கரால வந்தாதாண்டி இந்தியா ஃப்ளாகு. அச்சோ, இப்போ என்ன பண்ணுறது? சாரா, உனக்கு தான் ஐடியா வருமே, ஏதாவது ஐடியா யோசித்து சொல்லு. அசோகா சக்கரா வைக்கணும், நம்ம அது யோசிக்கவே இல்லை பார்த்தியா? அச்சச்சோ, ஆமாம் யூனி, அசோகா சக்கரா ஞாபகமே இல்லையே நம்மளுக்கு. சரி ஓகே, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, அந்த ஐடியா பண்ணலாம். ஒரு அட்டை மாதிரி இருக்குது. இந்த அட்டையை வந்து நம்ம ரவுண்டாக சர்க்கிளாக வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா நடுவில் அசோகா சக்கரா வைக்கிறதுக்கு. அதுதான் நல்ல வேலை. டக்குன்ட்டு டென்ஷன் ஆனேன்னா நம்மளால் வந்து யோசிக்க முடியாது. கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் யோசித்தேன். இதோ பாருங்கள், அழகாக ரவுண்டாக வந்து சக்கரா மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதில் என்ன பண்ணணுன்னா,
ஓகே, ஓரளவுக்கு சக்கரா மாதிரி ரவுண்டாக தான் வந்திருக்கு. இந்த கார்டு தாங்க கிடைச்சிது, அதனால் இதில் அழகாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பென் எடுத்துட்டு வா சோஃபியா. அப்படியே வந்து சக்கரா வந்து 24 சக்கரா வேணும். 24 சக்கரா வந்து போடலாம். ஐயோ, இந்த பென்னு வேற எழுத மாட்டேங்குதே. அப்பாடா அப்பாடா சாமி. அசோகா சக்கரா ரெடி. அப்பாடா சென்டரில் வச்சிடலாம். இப்போ பாருங்க ஓலா லுக்கு பாருங்க. வாவ், செம்மையாக இருக்குல்ல, இந்தியா ஃப்ளாக் மாதிரி. ஜெய்ஹிந்த், செம்மையாக இருக்கு. யூனி அண்ட் சோஃபியா வந்து பாருங்க. சாரா சூப்பர் சாரா. நான்லாம் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ, இந்தியா ஃபிளாக்கு சக்கரா தானே மெயின்னு நினைச்சேன். பரவாயில்ல சாரா, நீ டென்ஷன் ஆகாம ஒரு ஐடியா வச்சுட்ட. செம்மையா இருக்கு. அம்மா யூனி, டென்ஷன் ஆனால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கூலாக யோசிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சாரா வந்து ஓரளவுக்கு டென்ஷன் ஆகாமல் இல்லை, நானும் யூனி செம்ம டென்ஷனாக ஆனோம். சாரா டென்ஷன் இல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ அசோகா சக்கரை ஏதோ ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. மிஸ் வாங்க மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ், செம்ம அழகாக கீழேயே ஒரு ஃப்ளாகை ரெடி பண்ணிட்டீங்களே. பார்க்க செம்மையாக இருக்குது இந்தியா ஃப்ளாக். அதுவும் அந்த அசோகா சக்கரா வேறு லெவலில் இருக்குது. சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ப்ரௌட் ஆஃப் யூ. உங்கள் 3 பேரையும் நினச்சி நான் ரொம்ப ப்ரௌட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் 3 பேருக்கு தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அமைதியாக இருக்கணும். குசுன்னுலாம் 3 பேரும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். மச்சி, என்னடி மிஸ்ஸு வந்து குசுலாம் பேசிகிட்டு இருக்க விடான்னு சொல்கிறாங்கள, காமெடியாக இருக்குல்ல. சரி, அதை விட நம்ம ஃப்ளாகு வேறு லெவலில் இருக்குது. இந்தியாவிலே நம்ம தான் செம்மையாக பண்ணியிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 2024. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. என் பேச்சை கேட்டுட்டு எவ்வளோ அமைதியாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா லைனில். மச்சி, மிஸ்ஸு நம்மளை பற்றி தான் எதாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. யூனி, சாரா அமைதியாக இருங்க. நம்மளை தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. கொடியேற்ற போகிறாங்க. அமைதியாக இரு சோஃபியா, சிரிப்பு காட்டாத, அமைதியாக இரு. கொடியேற்ற போகிறாங்க. மச்சி, அங்கே பாருங்களேன், நம்ம ஃப்ளாக் மேலெலாம் பூ வந்து உழுது. கொடியேற்றின பூ செம்மையாக இருக்குல்ல. ஐயோ அப்பாடி, நல்லபடியாக கொடி ஏற்றிட்டாங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 78. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணலன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.